எப்படி உங்களுக்கு மகாமேல இப்படி அபாண்டமா பழி போட முடிஞ்சது? உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உண்மைய சொல்லணும், உங்களெல்லாம் சித்தப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு மகாவன் நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அவள தப்பு சொன்னா அது என்னையே சொல்ற மாதிரிதான். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். தப்பு பண்றவங்க யாரு, பண்ணாதவங்க யாருன்னு ஒருத்தவங்க முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியாதா? எங்க மகாவன் நேருக்கு நேரம் பார்த்து சொல்லுங்க. எப்படி உங்களால இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்ல? அக்கா ப்ளீஸ், காலையிலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இத பத்தி பேச வேண்டாம், விட்டுருங்க. நீ வாய் மூடு, பேசாத. உன்னை திருடன்னு பட்டம் கிட்டே அசிங்கப்படுத்தி இருக்காங்க. அந்த நிமிஷம் நீ எப்படி கூனி குறுகி இருப்பன்னு எனக்கு தெரியும் மகா. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உள்ளுக்குள்ளே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கல. நான் போன் பண்ணும்போது கூட உனக்கு ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டல. அப்போ கூட ஒண்ணும் நடக்காத மாதிரி காட்டிக்கிட்டு இருந்த. அது ஏன் தெரியுமா? அக்கா உனக்கு அந்நியமா தெரிஞ்சிருக்கா, அப்படிதானே? அக்கா என்னக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை அப்படி நினைப்பேனா? அப்படி நினைக்காம இருந்திருந்தா நீ என்கிட்ட விஷயத்த சொல்லிருப்பல. ஏன் சொல்லல? ஏன்னா நான் உனக்கு வேற யாரோவா போயிட்டேன். அக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா. அங்க ஏதோ வளையல காணோன்னதும் பதட்டத்துல கோபப்பட்டு தெரியாம பேசிட்டாங்க. நானும் அதை பெருசா எடுத்துக்கல. சும்மா சொல்லாத மகா, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அவங்க உன்னை வளையல் திருடின்னு சொல்லும் போதும், உன்னை அசிங்கப்படுத்தி உன் பேக்க செக் பண்ணி பார்க்கும் போதும் நீ என்ன பாடுபட்டிருப்ப, உன் மனசு எப்படி வலிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப சாதாரணமா அதை பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்ற. இங்க பாருங்க, மகா இங்க வேலை செய்ய வரல. அவ அம்பிகாத்தைய பாத்துக்க தான் வந்திருக்கா. அதனால அவகிட்ட காசு பணம் இல்லன்னு அவ மேல அபடமா பழி போடுறீங்கல்ல. இது என்ன மாதிரியான மனநிலைமைன்னு யோசிச்சு பாருங்க.